ஒரு முஃமின் என்றாலே அவன் ஒரு விசுவாசி, நம்பக்கூடியவன், நம்ப வேண்டிய சில விடயங்களை நம்பித்தான் ஆக வேண்டும். அவ்வாறு நம்புபவன் தான் முஃமின் என்பதாக அழைக்கப்படுகிறான். இன்றைய கால சூழ்நிலையின் அவல நிலை என்னவென்று சொன்னால், நாம் நம்ப வேண்டிய பல விடயங்கள் தொடர்பாக நமக்கு மத்தியிலே பேசப்படுவது குறைவு. முஃமின்களாகிய நாம் நம்புவதற்கென்றே பல விடயங்கள் இருக்கின்றன. அவைகளை நம்பித்தான் ஆக வேண்டும், அவைகளை உரிய முறையிலும் நம்ப வேண்டும். அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் எவைகளை எவ்வாறு நம்ப வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளதோ அந்த அடிப்படையில் நம்ப வேண்டும். இன்று அது மாதிரியான விடயங்கள் நமக்கு மத்தியில் பேசப்படாததனால் நம்ப வேண்டிய விடயங்களில் நாம் அதிகமான பிழைகளை விட்டுக் கொண்டிருக்கிறோம். அதிகமாக இன்று நாம் விரும்புவது உருக்கமான உரைகள், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான உரைகள், நல்ல சம்பவங்களை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதை மாத்திரம் கேட்பது போதாதே. நான் ஒரு முஃமின், நான் பல விடயங்களை நம்பிக்கொண்டிருப்பவன், என்னுடைய நம்பிக்கை சரிதானா? நான் நம்ப வேண்டிய விடயங்களில் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை முறைதானதா? வேறு என்னவெல்லாம் நம்ப வேண்டி இருக்கிறது என்பதையும் நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் எதை நம்ப வேண்டும், எப்படி நம்ப வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது எவ்வாறு நம்மை நம்புமாறு சொல்லுகிறதோ அதை அவ்வாறுதான் நம்ப வேண்டும். அதனுடைய விதிமுறையை மீறி எதையும் நம்பிவிடலாகாது. அவ்வாறு நம்புவது நம்மை முஃமினாகவும் ஆக்காது. அவ்வாறு நம்புவது நாளை கியாமத்து நாளையிலே நம்மை வெற்றி அடையவும் செய்யாது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இந்த உலகம் எப்படி தோன்றியது, இந்த உலகம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி படைத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பல வசனங்களிலே அழகாக கூறியிருக்கிறான். இதை ஏன் கூறப்பட்டிருக்கிறது அல் குர்ஆன்ல? இதெல்லாம் ஏன் அந்த வரலாறு, உலகம் எப்படி தோன்றியது, அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை படைத்தான் என்ற வரலாறு பல இடங்களிலே குர்ஆன் பேசி இருக்கிறது. இதை நாம் சரியாக படிப்பதும் அல்ல, சரியாக படிக்கக்கூடிய நேரத்திலே, சொல்லித்தரும் நேரத்திலே இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் நமக்கு தேவையா? அல்லாஹ்வை பத்தி, அவனை பத்தி, உலகம் எப்படி ஆரம்பிக்கிறதா இல்ல எங்களுக்கு தேவையா? அவ யாரு தேவைக்கு அல்லாஹ் அதுல குர்ஆன்ல இறக்கி வச்சுக்கிறான்? யார் படிக்கிறதுக்கு அல்லாஹ் அதை இறக்கி வச்சிருக்கிறான்? அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனை நம்பிய, அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பிய நாம் தான் அதை படிக்க வேண்டும், அதில் உள்ளவைகளை அறிய வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, இதை இப்பொழுது உள்ள காலத்திலே இவ்வாறான ஒரு விடயத்தை பற்றி பேச காரணம், அது தொடர்பான பிழையான தகவல்கள் உலகத்திலே அதிகமாக பேசப்பட ஆரம்பித்திருக்கின்றது. விஞ்ஞானம் என்று சொல்லப்படும் ஒன்று இன்று அல் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான செய்திகளை அதிக அளவில் பரப்ப ஆரம்பித்திருக்கின்றது. எனவே உண்மையான அல் குர்ஆன் ஹதீஸ் இந்த நிகழ்வை பற்றி என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் அறியவில்லையாயின், ஒருவேளை இந்த காஃபிர்கள் சொல்லுவதை நம்பி நாம் காஃபிர்களாகவே ஆகிவிடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இது தொடர்பாக அல் குர்ஆனிலே பல்வேறுபட்ட இடங்களிலே கூறியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அலம் யரல்லதீன கஃபரு அலம் யரல்லதீன கஃபரு அன்னஸ் ஸமாவாதி வல் அர்த கானதா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய் அஃபலா யுமினூன். அன்புக்குரியவர்களே, ஒரு தடவை சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதா ரஅய்துக் தாபத் நஃப்ஸி வ கர்ரத் ஐனி அன்பிஅனி அன் குல்லி ஷை. அல்லாஹ்வுடைய தூதரே,
உங்களை பார்த்தால் என் மனம் சந்தோஷப்படுகிறது, உங்களை பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, எனக்கு இந்த உலகம் எப்படி ஆரம்பமானது என்பதை சொல்லி தாருங்களேன் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான அல்லாஹு வலம் யகுன் ஷைஉன் கைருஹு, கான அல்லாஹு வலம் யகுன் ஷைஉன் கைருஹு. அல்லாஹ் ஆரம்பம் இன்றி இருந்தான், அல்லாஹ் ஆரம்பம் இன்றி இருந்தான். வலம் யகுன் ஷைஉன் கைருஹு, அவனை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை, அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. எதுவும் எதுவும் வானமும் இருக்கவில்லை, பூமியும் இருக்கவில்லை, சூரியனோ சந்திரனோ தண்ணீரோ கடலோ ஆறோ மலையோ மனிதனோ மலக்கோ ஜின்களோ ஷைத்தானோ சூரியனோ சந்திரனோ அர்ஷோ குர்சியோ சொர்க்கமோ நரகமோ இடமோ திசையோ எதுவும் இருக்கவில்லை. அல்லாஹ் மாத்திரம்தான் இருந்தான். பின்புதான் தண்ணீரின் மீது அல்லாஹு தஆலா அர்ஷை படைத்தான் என்பதாக எம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியானது புகாரி மற்றும் பைஹகி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சஹீஹான ஹதீஸ் ஆகும். எனவே ஒரு முஃமினுடைய முதலாவது நம்பிக்கை இவ்வாறு தான் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஆரம்பம் இன்றி இருந்தான், அவனை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை, அனைத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான். ஆனால் அல்லாஹ் படைக்கப்பட்டவன் அல்ல, வேறு ஒன்றினால் அல்லாஹ் படைக்கப்பட்டவன் அல்ல. அவ்வாறு கூறுவது அது காஃபிராகும். அல்லாஹ்வையும் வேறு ஒருவன் தான் படைத்தான் என்று சொல்வானே ஆனால் அவன் காஃபிர். அல்லாஹுக்கு ஆரம்பம் கிடையாது, அவனுக்கு தொடக்கம் கிடையாது. அல்லாஹ் முந்தி இல்லாமல் இருந்தான், பின்புதான் தோன்றினான் என்று நம்புவது அல்ல முஸ்லிமுடைய பண்பு. அல்லாஹ்வுக்கு ஆரம்பமோ தொடக்கமோ எதுவும் கிடையாது. அவனை தவிர உள்ள அனைத்து படைப்புகளுக்கும் தொடக்கம் என்ற ஒன்று உண்டு, அதுக்கு ஸ்டார்டிங் என்ற ஒன்று உண்டு என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் முதலாக எதை படைத்தான்? இவ்வளோ பெரிய உலகம், எத்தனையோ கோடான கோடி வஸ்துகளை உள்ளடக்கிய உலகம், எண்ணி முடிக்க முடியாத விடயங்களை உள்ளடக்கிய இந்த உலகத்திலே அல்லாஹ் முதலாவதாக எதை படைத்தான்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் முதலாக படைத்தது தண்ணீரைத்தான். தண்ணீரைத்தான் அல்லாஹ் முதலாவதாக படைத்தான். அந்த தண்ணீரை அடிப்படையாக வைத்துதான் ஏனைய அனைத்து படைப்புகளும் படைக்கப்பட்டது. அந்த தண்ணீரை அடிப்படையாக வைத்துதான் மண்ணும் படைக்கப்பட்டது, நெருப்பும் படைக்கப்பட்டது, வெளிச்சமும் படைக்கப்பட்டது, இருட்டும் படைக்கப்பட்டது. வானம் பூமி அனைத்தும் அந்த தண்ணீரை அடிப்படையாக வைத்துதான் படைக்கப்பட்டது. அது பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய் என்பதாக தெளிவாக கூறியிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, தண்ணீர் படைக்கப்பட்டது. தண்ணீருக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் படைத்தது அல் அர்ஷ். இரண்டாவதாக அல்லாஹ் படைத்த பொருள்தான் அர்ஷ் என்பதாகும். அர்ஷ் என்பது அது ஓர் நாற்காலியை போன்றது, ஒரு சிம்மாசனம், ஒரு ஆசனத்தை போன்றது. அதற்கு 4 கால்கள் இருக்கின்றன. இப்படியாப்பட்ட ஒரு படைப்பு தான் அர்ஷ். அதை அல்லாஹ் தண்ணீருக்கு அடுத்தபடியாக படைத்தான், அந்த தண்ணீரின் மேலே தான் படைத்தான் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல அல் குர்ஆனிலும் அந்த வசனம் வகான அர்ஷுஹு அலல் மா, தண்ணீரின் மீதுதான் அர்ஷ் படைக்கப்பட்டது என்பதாக அல் குர்ஆனும் தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அதன் பின்பு அல்லாஹு தஆலா படைத்ததுதான் அல் கலம். கலம் என்று சொன்னால் எழுதுகோல் என்று சொல்லுகிறோம் அல்லவா? எழுதுகோல் என்ற ஒன்றை அல்லாஹ் படைத்தான். 4ஆவதாகத்தான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்பதை படைத்தான். லவ்ஹுல் மஹ்ஃபூஸை படைத்தான். லவ்ஹுல் மஹ்ஃபூஸை பற்றி நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகையில், அது முத்துக்களினால் செய்யப்பட்டது, வெள்ளை நிற முத்துக்களினால் செய்யப்பட்டது. அதன் தூரம் 500 வருடம் ஒரு மனிதன் நடக்கக்கூடிய தூரமாகும். அந்த அளவுக்கு விசாலமானதுதான் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்.
பின்பு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நாடினானோ அது அனைத்தையும் அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் அந்த பேனை எழுதியது. இந்த உலகின் முடிவு நாள் வரைக்கும், கியாமத் நாள் வரும் வரைக்கும் என்னவெல்லாம் நடக்க இருக்கின்றதோ அது அனைத்தையும் புள்ளி விவரங்கள் உட்பட எதையுமே விடாது அனைத்தையும் பதிவு செய்தது அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவு கேட்ப அந்த களம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளையும் படைத்ததன் பின்புதான், இந்த 4 வஸ்துகளையும் படைத்ததன் பின்புதான் அல்லாஹு தஆலா பூமியை படைத்தான். இந்த 4 தான் இருந்தது ஆரம்பத்துல. தண்ணீர், அதன் பின்பு அர்ஷ், அதன் பின்பு கலம், அதன் பின்பு லௌஹுல் மஹ்ஃபூஸ், அதன் பின்புதான் அல்லாஹு தஆலா பூமியை படைத்தான். இது தொடர்பாக சூரத்து சஜதாவிலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், அல்லாஹுல்லதீ ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாம். 6 நாட்களிலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்திருப்பதாக கூறுகிறானே, அதன் விவரம் என்ன? முதல் 2 நாட்கள், அதாவது ஞாயிறும் திங்களும் அல்லாஹு தஆலா இந்த பூமியை படைத்தான். இந்த பூமி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி மாத்திரம் அல்ல, இதற்கு கீழால் இன்னும் 6 பூமிகள் இருக்கின்றன. இந்த மொத்தமாக 7 பூமிகளையும் அல்லாஹ் அந்த 2 நாட்களில் தான் படைத்தான். அதனை அடுத்து வரக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் தான் அல்லாஹு தஆலா வானத்தை படைத்தான். தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த வானம் சமாஉ துனியா என்று சொல்லப்படும். அதற்கு மேலால் இது போல இன்னும் 6 வானங்கள் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இது தொடர்பான விவரம் சூரத் ஃபுஸ்ஸிலத், ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயம் வசனம் 9 தொடக்கம் 12 வரை இது பற்றி அல் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், குல் அஇன்னகும் லதக்ஃபுரூன பில்லதி ஹலக்கல் அர்த ஃபீ யௌமைன். பூமியை அல்லாஹ் 2 நாட்களிலே படைத்தான், வானங்களை 2 நாட்களிலே படைத்தான். அதே போல அதனை அடுத்த வியாழன் மற்றும் வெள்ளி தினங்களிலே பூமியினுடைய கட்டங்களை படைத்தான். அதாவது பூமியில் இருக்கக்கூடிய மலைகள், ஆறுகள், ஓடைகள், கடல், சமுத்திரம், மனிதன் வாழ தோதுவான இடம், மனிதன் வாழ முடியாத இடம், பயிர்கள் முளைக்கக்கூடிய இடம், பயிர்கள் முளைக்க முடியாத இடம் என்பதை வியாழன் வெள்ளி போன்ற நாட்களில் படைத்தான். அன்புக்குரியவர்களே, இந்த வானம், இந்த வானத்துக்கு மேலால் இன்னும் 6 வானங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வானங்களுக்கும் இடையிலும் இடைவெளி இருக்கின்றன. ஒரு வானத்தின் தடிப்பமானது ஒரு மனிதன் 500 வருட காலம் நடந்து சென்றால் எந்த அளவு தூரத்தை அடைவானோ அந்த அளவுக்கு தடிப்பமானது ஒவ்வொரு வானங்களும். இது போன்று 7 வானங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த 7 வானங்களிலும் என்னதான் இருக்கின்றது? இந்த 7 வானங்களிலும் அல்லாஹ் மலக்குமார்களை படைத்து வைத்திருக்கிறான். வானங்கள் முழுக்க மலக்குமார்கள் குடியிருக்கும் ஸ்தலமாகும். அதில் நபி பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானத்திலே 4 விரல் வைப்பதற்கு கூட இடம் கிடையாது. அப்படி ஒரு இடம் கிடைந்தா கூட அதிலும் ஒரு மலக்கு நின்றவராக, ருக்கு செய்தவராக, சுஜூது செய்தவராக அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். வானம் முழுவதிலும் மலக்குமார்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலும் இந்த 7 வானங்களுக்கு மேலால் தான் 6வது வானத்தில் தான் சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம் சித்ரத்துல் முன்தஹா. அல் குர்ஆனிலும் அதை பற்றி பேசப்படுகிறது. அந்த மரம், அதனுடைய தூறு, அதனுடைய அடி 7ஆம் வானத்தில் இருந்து முளைக்க ஆரம்பித்து 6ஆம் வானத்தில் இருந்து முளைக்க ஆரம்பித்து 7ஆம் வானத்தையும் தாண்டி வளர்ந்து நிற்கக்கூடிய
அதி பிரம்மாண்டமான ஓர் மரமாகும். அதை பற்றி அல் குர்ஆன் தெளிவாகவே அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறது. இந்தஹு சித்ரத்துல் முன்தஹா, 7வது வானத்தில் தான் அல்லாஹ் தஆலா, 7வது வானத்துக்கு மேல் தான் சுவர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவர்க்கம், முஃமின்கள் இன்பம் அடைவதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவர்க்கம் 7 வானங்களுக்கு மேலால் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவர்க்கத்திற்கு முகடாகத்தான் அல்லாஹ் தஆலா அர்ஷை படைத்திருக்கிறான். அந்த அர்ஷானது சுவர்க்கத்துக்கு ஒரு முகடாக, ஒரு கூரை போன்று ஆக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஏன் அந்த மரம் படைக்கப்பட்டது, ஏன் இவ்வாறு ஒரு குருசி, ஒரு சிம்மாசனம் படைக்கப்பட்டது என்ற ஹிக்மத்தை நாம் அறிய மாட்டோம். அல்லாஹ் தஆலா அர்ஷை படைத்தது அவன் உட்காருவதற்கோ அவன் இருப்பதற்கோ அல்ல. அது பிழையானது, அது தவறான கொள்கை. மரத்தை அல்லாஹ் ஏன் படைத்தான் என்பதையும் நாம் அறிய மாட்டோம். அதே போல அர்ஷையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதை பற்றி சையத்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் ஹலக்கல் அர்ஷ இல்ஹாரன் லிகுத்ரத்திஹி, அல்லாஹ் அந்த பிரம்மாண்டமான அர்ஷை படைத்திருப்பது தன்னால் இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பையும் படைக்க முடியும் என்பதை நாமெல்லாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டிய தவிர தான் இருக்கும் இடமாகவோ தான் உட்காரும் ஸ்தலமாகவோ எடுத்துக்கொள்ளவில்லை என்று கூறினார்கள். எனவே அர்ஷ் என்பது அல்லாஹ் இருக்கும் இடமோ அல்லாஹ் உட்கார்ந்திருக்கும் இடமோ அல்ல என்பதை முஃமின்களாகிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அர்ஷிலும் மலக்குமார்கள் அங்கேயும் வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வானவன் அரிசி படைக்கப்பட முன்பும் உள்ளவன். அரிசி படைக்கப்பட முன்பும் அல்லாஹ் இருந்தான், அரிசி இருக்கவில்லை. அரிசி படைத்த பின்பும் அல்லாஹ் அப்படியே தான் இருக்கிறான், மாறாதவனாக, நிலை மாறாதவனாக உள்ளான். அன்புக்குரியவர்களே, கடைசியான 2 தினங்களிலும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் அல்லாஹ் தஆலா இந்த பூமியினுடைய படித்தரங்களை படைத்தான். அதிலே கடல்களை, ஆறுகளை, மலைகளை, பயிர்களை படைத்தான். அன்புக்குரியவர்களே, அந்த வெள்ளிக்கிழமை தினத்தின் அசர் நேரத்துக்கு பின்புதான் மனிதனின் முதல் தோற்றம், முதலாவதாக மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, خيرُ يَوْمٍ طَلَعَتْ فِيهِ الشَّمْسُ يَوْمُ الْجُمُعَةِ, சூரியன் உதயமாகும் நாட்களில் அது சிறப்புக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை நாள். ஃபீஹி خُلِقَ ஆதம், அந்த வெள்ளிக்கிழமையில் தான் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எனவே அதைத்தான் நாமும் நம்ப வேண்டும். அந்த வெள்ளிக்கிழமை தினத்தின் அசருக்கு பின்புதான் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்டது. எவ்வாறு படைக்கப்பட்டது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு படைக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் மலக்குமார்களை அல்லாஹ் பூமியில் இருந்து மண்களை எடுத்து வர சொன்னான். அவர்கள் எடுத்து வந்தார்கள். அதே போல சுவர்க்கத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து வர சொன்னான், எடுத்து வந்தார்கள். சுவர்க்கத்து தண்ணீரையும் பூமியின் மண்ணையும் குலைந்து அப்படியே குழப்பி 40 நாட்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மண்ணாகத்தான் இருந்தார்கள். பின்பு அந்த மண் ஒரு களிமண்ணை போன்று ஆனது, தட்டினால் சத்தம் வரக்கூடிய மாதிரியாக அது ஆனது. பின்பு அது எலும்பானது, பின்பு அது சதையானது, பின்புதான் அது இரத்தமாக மாறி அதன் பிறகு இந்த வெள்ளிக்கிழமை தினத்தின் அசருக்கு பின்னால் அல்லாஹ் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவனால் சிறப்பிக்கப்பட்ட சங்கை மிகுந்த ஒரு ரூஹை அந்த மலக்குக்கு ஊதுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த மலக்கு சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹை ஊதினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் அல்லாஹ் படைத்த எல்லா படைப்பிலும் இறுதியாக படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே மலக்குமார்கள், அதே போல பறவைகள், மிருகங்கள், இப்லீஸ் போன்ற படைப்புகள், இனங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்து விட்டான். இனங்கள் அடிப்படையில் இறுதியாக படைக்கப்பட்டவர் எங்கள் தலைவர் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நல்லடியார்களே, சகோதரர்களே, இவ்வாறாக அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்க, உலகம் எப்படி தோற்றம் பெற்றது, உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை அல் குர்ஆன் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்க,
இன்று பரப்பப்படும் கதைகளில் ஒன்று, இந்த உலகம் எப்படி உருவானது என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், காஃபிர்கள் சொல்லுகிறார்கள், அது பிக் பேங் தியரி என்ற ஒன்று உண்டு. ஒரு பெருவெடிப்பு கொள்கை, ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது, ஒரு சத்தம் ஏற்பட்டது, அந்த சத்தத்தின் மூலமாக வானம் பூமிகள் உருவானது என்ற ஒரு கொள்கையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த கொள்கை அல் குர்ஆனுக்கு முரணானது. அவ்வாறு முஃமின்களாகிய நாம் நம்பக்கூடாது. இன்னும் சில சொல்லுகிறார்கள் வானம் என்ற ஒன்று இல்லை. இதை நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம். அண்மை காலமாக பரப்பப்படக்கூடிய ஒரு செய்தி, வானம் என்று ஒன்று இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களும் பல முயற்சிகள் செய்தார்கள், வானத்தை சென்றடைய பல முயற்சிகள் செய்தார்கள். அது அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. அவர்களுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ளாமல் அதை இல்லாமை என்று ஆக்கிவிட்டார்கள். அவர்களுடைய இயலாமையை வானம் இல்லாமை என்பதாக ஆக்கிவிட்டார்கள். வல்லியாது பில்லாஹ். ஏனெனில் வானம் ரொம்ப தூரத்தில் இருக்கின்றது பூமியை விட்டும். அதனால் அவர்களால் அதனை அடைந்து கொள்ள முடியாது போனது. அதனால் சொல்லுகிறார்கள், நாம் இப்படி செல்ல செல்ல சென்று கொண்டே இருப்போம், இதற்கு ஒரு முடிவே இல்லை, வானம் என்பதெல்லாம் இல்லை என்ற ஒரு பிழையான ஒரு கோட்பாட்டை சில விஞ்ஞானிகள் தற்காலத்தில் முன்வைத்து வருகிறார்கள். வல்லியாது பில்லாஹ். இது அல் குர்ஆனுக்கு முரணான ஒரு செய்தியாகும். அல் குர்ஆன் அல்லாஹ் வானங்களையும் படைத்தான், பூமிகளையும் படைத்தான் என்று சொல்லுகிறது. எனவே வானம் இருப்பதை நாம் நம்புகிறோம், நம்பித்தான் ஆகணும். அல்லாஹ் தஆலா சையத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழகிய தோற்றத்திலே படைத்ததாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய விஞ்ஞானம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய உச்சகட்ட மடமை சொல்லுகிறது என்ன தெரியுமா? மனிதனின் அடிப்படை குரங்கு. மனிதன் ஆரம்பத்தில் குரங்காக இருந்தான். அதாவது ஆதம் என்பவர் ஆரம்பத்தில் ஒரு குரங்காகத்தான் இருந்தார். நஊது பில்லாஹ். குரங்காக இருந்த அவர்தான் பின்பு மனிதனாக படிப்படியாக மாற்றம் பெற்று இன்று நாம் இந்த நிலையை வந்தடைந்திருக்கிறோம் என்பதாக ஒரு சிலரின் சிந்தனை இருக்கின்றது. நஊது பில்லாஹ். இவ்வாறான சிந்தனை நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. இன்று பெரும் பெரும் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளிலே இந்த சிந்தனை விஞ்ஞான பாடம் என்ற பெயரிலே புகட்டப்படுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, பெற்றோர்களே, இது விடயத்தில் அக்கறை வேண்டும். மன் இஅ்தகத அன்ன அஸ்ல சய்யிதினா ஆதம் கிர்துன் வஹுவ காஃபிர். யாராவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லது மனித குலத்தின் ஆரம்பம் குரங்காக இருந்தது என்று நம்புவானோ அவன் காஃபிர், அல் குர்ஆனை மறுத்தவனாகி விடுவான். எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறான சிந்தனைகள் இன்று பரப்பப்பட்டு வருகிறது. இவ்வாறான இந்த உலகம் பற்றிய பல சிந்தனைகள், பல மோசமான கருத்துக்கள் எல்லாம் இன்று கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாமோ நம்முடைய நம்பிக்கைகள் பற்றி பேசுவதில்லை. நாம் எவ்வாறு நம்ப வேண்டும், அல்லாஹு தஆலாவை பற்றி எவ்வாறு நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய ஏனைய விடயங்களை பற்றி எவ்வாறு நம்ப வேண்டும், மலக்குமார்களை எவ்வாறு நம்ப வேண்டும், இதெல்லாம் நம்ப வேண்டிய விடயங்கள் அல் குர்ஆனிலே அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் படிப்பதில்லை. நமக்கு எதையெல்லாம் கேள்விப்படுகிறோமோ அதுவெல்லாம் மாதிரி நம்பிவிட்டு சொல்கிறோம். அந்த நம்பிக்கைகள் ஒரு பொழுது நமக்கு வெற்றியை தராது அன்புக்குரியவர்களே. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முதலாவது படைத்தது இந்த தண்ணீரை தான். அதன் பின்புதான் அர்ஷை படைத்தான். அதன் பின்புதான் அல்லாஹு தஆலா கலம், லவ்ஹுல் மஹ்ஃபூல், அதன் பின்பு பூமி, அதன் பின்பு வானம், அதன் பின்பு அதில் உள்ள ஏனைய வஸ்துக்களை படைத்து இறுதியான படைப்பாக சையத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்